Hello guys. Today இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா what is an embedded system அப்புறம் embedded system எப்படி ஒர்க் ஆகுது and then types of sensors and how does it works and then data transmission ஓகேங்களா ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் what is an embedded system அப்படிங்கறத பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ embedded system அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான மீனிங் தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அடுத்ததான் எம்பெடட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அப்போ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஒர்க் பண்றது ஓகேங்களா சிஸ்டம் நத்திங் பட் ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஸோ நான் அதில் என்ன பண்ணியிருப்பேன் என்னென்ன செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதை எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபிக்ஸட் பிளானை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனலாக் வாட்ச் இருக்கு அந்த வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஸ்பின் மூவ் ஆனால் தான் மினிட் பின் மூவ் ஆகணும் மினிட் பின் மூவ் ஆனால் தான் ஹார்ஸ் பின் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸட் பிளானை பேஸ் பண்ணி இது டெய்லியும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் அந்த சாஃப்ட்வேர்லேயே நான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சிருக்கேன் அதை பேஸ் பண்ணி டெய்லியும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பிளான் படி அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் டைமிங் ஓகேங்களா மார்னிங் 9 o'clock இன் டைம் அண்ட் தென் 11 o'clock ஒரு பிரேக் அண்ட் தென் 1 o'clock ஒரு லஞ்ச் அண்ட் தென் 3 o'clock ஒரு பிரேக் அண்ட் தென் 4 o'clock ஒரு ஃபைண்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பிளான் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் எம்பெடட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நான் ரெடி பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேரை ஒரு ஹார்ட்வேரில் நான் எம்பெட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அதுதான் வந்து நான் எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ அதை நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஸோ இப்போது நான் அங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு மைக்ரோ ஓவன் இருக்குது அந்த மைக்ரோ ஓவனில் நான் ஒரு ஃபுட்டை உள்ள வச்சுட்டு அதுக்கான ஹீட்டிங் ப்ராசஸ் 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அந்த 5 minutesக்கு அந்த டாஸ்க்கை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கொடுத்தது கிவன் டைம் படி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப் மோட் போயிடும் ஸோ இதை தான் வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்கிறோம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் நான் கொடுக்குற டாஸ்க்கை நான் கொடுத்துருக்க டைம் படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லும் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாருக்கும் எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அண்ட் தென் டிராஃபிக் சிக்னல் எஸ்கலேட்டர் நான் இன்னைக்கு 3 அப்ளிகேஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் இதை விட நிறைய அப்ளிகேஷன்ஸ் டே டு டே எம்பெடட் சிஸ்டம்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் ஒரு ரோபோட் இருக்கு அப்படின்னா பிக் அண்ட் பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிக் அண்ட் பிளேஸ் ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்ணும் ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ணும் அண்ட் தென் பிளேஸ் பண்ணும் ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ணும் அண்ட் தென் பிளேஸ் பண்ணும் ஸோ இதே ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தென் டிராஃபிக் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 3 லைட்ஸ் இருக்கு ரெட் அண்ட் எல்லோ அண்ட் தென் கிரீன் ஓகேங்களா ஸோ இந்த ரெட் கலர் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிளிங்க் ஆகணும் அண்ட் தென் எல்லோ லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிளிங்க் ஆகணும் அண்ட் தென் கிரீன் லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிளிங்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் எம்பெட் பண்ணி நம்ம ஹார்ட்வேரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை டைமை பேஸ் பண்ணி இதை என்ன பண்ணும் அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் டிராஃபிக் சிக்னலோட இருக்கும் அண்ட் தென் எஸ்கலேட்டர் வந்து என்ன பண்ணும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு மேண்டேட் ஆனால் பண்ணணும் அதுலேனா பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி டெய்லியும் வந்து நம்ம நிறைய எம்பெடட் சிஸ்டம் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒரு வேல்யூவை எலக்ட்ரிக்கல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம சென்சார் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கரெக்டாக ஸோ அப்போ ஹீட் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம அதை ஃபீல் பண்ண முடியுது பட் ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியாது அக்யூரேட்டாக ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக இவ்வளோ தான் அப்படிங்கிறத பின் பாயிண்ட்டாக அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சென்சார்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அதனால தான் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒரு வேல்யூவை எலக்ட்ரிக்கல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம அதை சென்சார்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா சென்சிங் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார்ஸ்லேயே 2 டைப் இருக்குது ஓகேங்களா அனலாக் அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த அனலாக் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் வேல்யூவாக நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து அனலாக் சென்சார்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது ஒரு கேஸ் லெவல் எவ்வளோ இருக்குது ஆல்கஹால் லெவல் எவ்வளோ இருக்குது ஸோ இந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா ஹார்ட் பீட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படி கேட்குறோம் கரெக்டாக
ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம அனலாக் சென்சார்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். எவ்வளோ அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது அனலாக் சென்சார்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதோட மினிமம் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்னா 0லேருந்து மேக்ஸிமம் 1023 வரைக்கும், டோட்டலாக 1024 வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நம்மளுக்கு டிஜிட்டல் சென்சார்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் சென்சார் இஸ் நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ இருக்கு அல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம டிஜிட்டல் சென்சார்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கிடைக்குது. ஓகே, அதே என்ன மாதிரியான சென்சார்ஸ் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் இருக்கா இல்லையா, அல்லது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு அனிமல் வரக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் சென்சார். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பின் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம்? ஓகேங்களா? ஸோ ஒரு சென்சார் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்டு டு கிரவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சென்சாரில் ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா அதை மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கொண்டு போய் அனதர் சைடை கிரவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் செட்டிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக விசிசி. விசிசிங்கிறது பார்த்தீங்கன்னா நத்திங் பட் பவர் பின். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த விசிசிங்கிற பின் எடுத்துக்கொண்டு போயிட்டு 5 வோல்ட்டோ அல்லது 3.3 வோல்ட்டோ நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் சிக்னல் அப்படிங்கிற பின். ஓகேங்களா? சிக்னல்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டேட்டா பின். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா பின் எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம எந்த டேட்டா பின்ல கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம எந்த பின்னை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரோக்ராம் பின்னை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சென்சார்ஸுக்கான பின் கனெக்ஷன்ஸ். அடுத்ததாக நான் இங்கே கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் இது விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். விசிசி கிரவுண்டு. விசிசிங்கிறது ரெட் கலர் ஒயர், அண்ட் தென் கிரவுண்ட் அப்படிங்கிறது பிளாக் ஒயர், அண்ட் தென் A0 அப்படிங்கிறது பவர் பின். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? ஒரு டேட்டாவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது டிரான்ஸ்மிட். ஓகேங்களா? ஸோ அதுதான் டேட்டா டிரான்ஸ்மிட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரிலாம் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், அல்லது ஒரு பாயிண்ட்லேருந்து மல்டி பாயிண்ட் இருக்கும், அல்லது மல்டி பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 3 திங்ஸ் தான் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா ஒரு ஃப்ரெண்டு டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ல இருந்து மல்டிபிள் ஃப்ரெண்ட் இருக்கும், அல்லது ஒரு மல்டிபிள் ஃப்ரெண்ட்ல இருந்து மல்டிபிள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுறது. இன்னும் ரொம்ப டெப்த்தாக சொல்லணும்னா ஒரு கிளாஸில் ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையன் ஒரு பையனுக்கு மட்டும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இல்லை அந்த ஒரு பையன் மொத்த கிளாஸுக்கும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அப்படியும் இல்லை அப்படின்னா மொத்த கிளாஸ் டு இன்னொரு அனதர் கிளாஸுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனோட ஒரு ஒர்க்கிங். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, அது பின்னா ஏலேருந்து பிக்கு மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பிலேருந்து ஏக்கு நான் சென்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து சிம்ப்ளெக்ஸ் மோட். அண்ட் தென் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிறது வேற டிவைஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டிவைஸ் அண்ட் தென் கீழே ரெண்டாவது ஒரு டிவைஸ் இருக்கு. அப்போ நான் ஏல இருந்து பிக்கு ஒரே டைம்ல ஒரு டேட்டாவை தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ பில இருந்து நான் ஏக்கு மட்டும் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம், ஆனால் வேற டிவைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஹாஃப் டியூப்ளெக்ஸில் நான் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும். அண்டு ஃபுல் டியூப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிவைஸ்லேயே நான் அட் அ டைமில் டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம் அண்ட் தென் ரிசீவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே கைஸ், இன்னைக்கான லெசன் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்க்கலாம். பாய்.